நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஜெயிக்கிறது, கொண்டாடுவது, பெரிதாக சாதிப்பது, 10th 494 மார்க் எடுப்பது, 12th 1185 பேர் இருக்கிறது, 150 ஓன் ஓட்டு பொண்ணை கட்டுறது, பெரிய டாக்டர் வீட்டுல வாக்கப்படுறது, எல்லாத்தையும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போறது, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வாழ்தலின் அடிப்படை நோக்கம் வாழ்வதுதான். The very purpose of life is living. வாழ்வதுதான் வாழ்வுடைய முதல் நோக்கம். நாம எல்லாம் சாதிக்கிறதா வாழ்வுடைய பெரு நோக்கம் சொல்றோம். அதனாலதான் எல்லாத்தையும் பிள்ளைகள் மேல திணிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியமா, வெற்றிகரமானவர்களாக இருக்கிறது முக்கியமா? இதுதான் பெரிய பிரச்சனை. உங்க குழந்தைங்க கையில போன் இல்லைன்னா அவங்க எதிர்காலம் அவங்க கையில இருக்குன்னு அர்த்தம். உங்க குழந்தைங்க கையில போன் இருந்துச்சுன்னா அவங்க எதிர்காலம் அவங்க கையில இல்லைன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க. செல்லம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்களை வில்லனா வில்லியா பாக்கணும். நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா அப்படிதான் பார்த்தேன். எங்க அப்பா வில்லனா தான் தெரிவாரு, எங்க அம்மா வில்லியா தான் தெரிவாங்க. ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் உலகத்துல இல்லைன்னு எனக்கு இப்ப புரியுது. அதுதான் வாழ்க்கை. நீங்க உங்க